ஃபார்மில் கொஞ்சம் சீனி கிழங்கு பயிர் போட்டிருந்து. முக்கியமாக இந்த பயிர் போட காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, களைச்செடி வராமல் இருக்குதான். இப்போ பார்த்தீங்கன்னா களைச்செடியும் இல்லை, கூடவே கிழங்கு நிறைய கிடச்சிருந்து. சீனி கிழங்குனா வேறு எதுவும் இல்லைங்க, சர்க்கரை வள்ளி கிழங்கு தான். மாமா காலையில் போனப்போ கிழங்கெல்லாம் பறிச்சு வச்சுருந்தாங்க. கூட வந்து கொஞ்சம் கும்பளைங்காய் இருந்து பறிச்சு வச்சுட்டு எடுக்க சொன்னாங்க. ஃபார்மில் வேறையும் ஒரு சில வேலைகள் இருந்து அதை வந்து பார்க்கலாம் தான் போனோம். ஹஸ்பண்ட் அந்த பக்கமாக அந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. போன வாரம் தான் தென்னை மரத்துல எல்லாம் காய் பறிச்சிருந்து. கூட வந்து காஞ்ச மட்டை நிறைய வெட்டி போட்டிருந்தாங்க. இதெல்லாம் சீவி வச்சா வந்து முற்றம் தூக்குறதுக்கு தேவைப்படும் துறப்பை வந்து. அதனால வந்து உள்ளது எல்லாமே நல்லா சீவி எடுத்துட்டேன். பார்த்தீங்கன்னா லைட்டாக சீவிட்டு வீட்டு வந்து கொண்டு வந்து சீவிலாம் தான் கொஞ்சமாக முதல்ல ஒரு ஸ்டெப் மட்டும் சீவி எடுத்திருந்தேன். பார்த்தா வேலை ஹஸ்பண்டும் முடிகிற மாதிரியே இல்லை. சரி நாமளும் சும்மா தானே இருக்கோம்னு சொல்லிட்டு எல்லா ஐக்கிலையும் சீவியாச்சு. முன்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா 2 3 துறப்பையெல்லாம் ஒரு நாள் சீவிடுவேன், உட்காந்து சீவிலாம். இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா முதுகு வலி சீவையெல்லாம் முடியாது ரொம்ப. இருந்தாலும் இன்றைக்கி எப்படியோ ஒரு 2 துறப்பைக்கே பக்கத்தில் சீவிட்டேன். வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தது 4 மணி போல் ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் இருந்துச்சு. அங்கே போய் மணமக்களையும் வாழ்த்திட்டு அங்கேருந்து நல்லா சாப்பிட்டுட்டு வந்தாச்சு.